எலிசபெத் சொன்னாங்க. 1908ஆம் ஆண்டு நியூயார்க்கிலே பெண்கள் எல்லாம் கூடி ஒரு 5000 பெண்கள் திரண்டு 3 கோரிக்கை. அதிலே ஒரு கோரிக்கை இந்த வாக்குரிமை, எங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுன்னு கேட்ட ஒரு கோரிக்கை. எப்ப? 1908. அப்ப உலகத்திலே முதலாக பெண்களுக்கான வாக்குரிமை வழங்கப்பட்ட நாடுகளிலே நம்முடைய சென்னை மாகாணமும் ஒன்று. 1920-21 பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய கட்சி நீதி கட்சி என்று சொல்லக்கூடிய திராவிடர் இயக்கத்தினுடைய முன்னோடி இயக்கம். 20-21 நம்ம பெண்களுக்கான வாக்குரிமை வழங்கிட்டோம். அதே ஆண்டுகள்ல தான் உலகம் முழுக்க பல நாடுகளிலே பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. அப்ப நாம் சர்வதேச அளவிலே பார்த்தால் கூட நம்முடைய நாட்டில் நம்முடைய மாநிலத்தில் பெண்களை மதித்து பெண் உரிமையை மதித்து பெரியாருடைய கருத்தாக்கத்தை ஏற்று நாம் செயல்பட்டிருக்கிறோம் என்று வெளிப்படையாக தெரிகிறது. அது மட்டுமல்ல, இந்திய துணை கண்டத்துக்கே வழிகாட்டக்கூடிய வகையில முதலாக ஒரு மருத்துவ பட்டதாரியாக ஒரு பெண் வந்தார் என்பது தமிழ்நாட்டை சேர்ந்த நம்முடைய புதுக்கோட்டை பகுதியை சேர்ந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மருத்துவராக வந்தது. அதுவும் சிறப்பு. இப்ப ஒரு சாவித்திரி பூலேவுக்கு மராட்டியத்திலே ஏற்பட்ட அவமரியாதை தமிழ்நாட்டிலே ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கிறதா இல்லை. அப்ப இதற்கு என்ன காரணம் என்றால், தந்தை பெரியார் அவர்கள் பெண்களை இங்கே மதிக்கவும் போற்றப்படவும் அவங்க மரியாதையோடு நடத்தப்படவும் அவங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமான மறுமலர்ச்சியோடு கூடிய வாழ்வை நுகரவும் அதற்கான அடித்தளத்தை பெரியார் இருக்கார். அந்த கருத்தாக்கத்தினுடைய சுருக்கம் தான் பெண்ணியன் அடிமையானார் என்ற இந்த புத்தகம். பெரியார் பெண் விடுதலை குறித்து பேசிய, பெண் உரிமை குறித்து பேசிய கருத்துக்கள் பல தொகுப்புகளாக பெரியாரின் பெண் உரிமை சிந்தனைகளாக களஞ்சியங்களாக வந்திருக்கிறது. அவ்வளவு செய்திகளை பெரியார் பேசியிருக்கிறார். இன்னும் கேட்டா உலக அளவிலே பெண் உரிமைக்கு உச்சபட்சமாக அதிகபட்சமாக கருத்தை சொன்னவர், உரிமை கோரியவர் பெரியார். அப்படிப்பட்ட பெரியாரை ஒரு காலி பயல் விமர்சிக்கிறார். பெரியார் பெண்களை கொச்சைப்படுத்தியதாக ரொம்ப கேவலமா பேசுறார். பெரியார் பேசிய கருத்தை அப்படியே நேர் மாறாக திரித்து ஒரு குழந்தை பெற வேண்டும் என்றால் அல்லது அவனுடைய இச்சைக்கு தாயோடோ தமக்கையோடோ போகலாம் என்று பெரியார் சொன்னதாக அவன் சொல்றான். இது எவ்வளவு பெரிய பொய் பித்தலாட்டம் என்பது எங்களை போன்ற பெரியாரை வாசித்த, பெரியாரை நுகர்ந்த எங்களுக்கு தெரியும். பெரியாருடைய பேச்சு, இந்த பேச்சு, அவன் சொல்லக்கூடிய இந்த பேச்சு இனி வரும் உலகம் என்ற ஒரு சின்ன நூலிலே இருக்கு. அந்த பேச்சில பெரியார் என்ன சொல்றாரு? நீங்கள் போற்றக்கூடிய பின்பற்றக்கூடிய இதிகாசங்கள், புராணங்கள் எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்றால் என்று சொல்லி அதுக்கு உதாரணம் சொல்வதற்காக பெரியார் சொல்றார், பார்வதி பரமசிவன் திருமணத்தை பிரம்மாதான் புரோகிதராக இருந்து நடத்தி வைத்தார் என்று சொல்லுகிறது உங்களுடைய இதிகாசங்களும் புராணங்களும். அப்படி அவர் நடத்தி வைக்கின்ற பொழுது பார்வதி உட்கார்ந்து இருக்கக்கூடிய மணப்பெண்ணாக பார்வதி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அவருக்கு பால் உணர்வை தூண்டக்கூடிய ஒரு காட்சியாக அந்த காட்சிப்படுகிறது. பட்ட மாத்திரத்துல அதுல ரொம்ப ஆபாசமா அந்த கதை போய்கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் பெரியார் எடுத்து சொல்லி அப்படியாக அந்த இவர் பார்த்த காரணத்தால் இவரிடத்தில் ஏற்பட்ட மாற்றத்தின் விளைவாக ஒரு பிள்ளையும் உருவாக்கப்படுகிறது. அந்த பிள்ளை நியாயப்படி பார்த்தா இவருக்கானது, பிரம்மாவுக்கானது. அப்ப அந்த பிள்ளை இவருக்கு பிறந்த காரணத்தால அந்த பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? மகளா வேணும். யார்? பிரம்மாவுக்கு. ஆனா அவர் ரொம்ப அழகா இருக்கார். அப்ப இவர் ரொம்ப அழகா இருக்கும் பொழுது இங்க அம்மா சொன்னாங்கல்ல, தந்தை
ஸ்தானத்திலே இருந்து வளர்க்க வேண்டிய ஒரு தகப்பனாக இருந்து காரியமாற்ற வேண்டிய ஒருவனே பெண்டாள நினைத்தான் மகள் என்றும் பாராமல் என்று இது மாதிரி உணர்ச்சியோட பிரம்மா அந்த பெண்ணோடு கூடுவதற்கு போகிறாராம். பெண் சொல்றாங்க, நீங்க எனக்கு நைனா, நான் உங்களுக்கு டாக்டர், எதுக்கே நீங்க இப்படி நடக்க வரீங்களே, இது நியாயமா? தப்பு, இப்படி செய்யக்கூடாதுன்னு அந்த அம்மா சொல்லுது. அந்த அம்மா தான் சரஸ்வதி. இதெல்லாம் கதையில புராண கதை, கற்பனை தான் இது. அப்படி சொல்லும் பொழுது பிரம்மா சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஒரு மந்திரத்தை எடுத்து சொல்றார். அந்த மந்திரம் என்ன என்று சொன்னால், மாதர உபைத்திய கசார உபைதி புத்திராதீன நாபத்திரலோகா நாஸ்தீன சர்வம் பரவோ விந்துக என்று ஒரு மந்திரத்தை சொல்றார். இந்த மந்திரத்துக்கு என்ன பொருள் என்றால், பிள்ளை பேரை காரணமாக வைத்து ஒருவன் தாயோடோ தமக்கையோடோ போகலாம், தப்பு இல்லைன்னு பிரம்மா சொன்னார். இப்படியெல்லாம் இது எழுதி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்கள் பிராணங்களும் இதிகாசங்களும் யோகிய பொறுப்புள்ளவையா என்று பெரியார் பேசினார்னு முடியுது அந்த புத்தகம். இவன் என்ன செய்யறான்? அந்த பேசுற நாய் தாய் பெயர் ஒருவன் பிள்ளை பேரு காரணமாக தாயோட தமக்கையோட போகலான்னு பெரியார் சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஒரு மோசடியான வார்த்தைகள் இது! என் புதுசா கேட்கறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அல்லாமலா குறையும், இல்லாமலா புகையும். பெரியார் சொல்லாமலா இப்படிலாம் இவர் சொல்லுவாரு. ஆதாரம் இருக்குன்றான் அங்க. அப்புறம் நம்ம ஆதாரத்தை கேட்கறோம் அவங்ககிட்ட. எல்லா ஆதாரம் உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு நம்மள காட்டுறான் திருப்பி. எங்களே நீங்க தான் வச்சிருக்கீங்க. அதெல்லாம் அதையாவது நம்ம ஒத்துக்கிறோம். பெரியாரை பற்றிய தகவல்கள், பெரியாரை பற்றிய ஆதாரங்கள்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்கு என்கிட்ட நான் ஒத்துக்கிறோம். அப்போ இவன் இவனுக்கு ஒரு பெரிய அரசு, ஒரு பெரிய கட்சிகள், பெரிய கட்சிகளின் தலைவர்கள், இவனுக்கு பாதுகாப்பு, இவனுக்கு பின்புறம், இவனுக்கு பாடிகார்ட்ஸ். என்ன அநியாயம் அது! பெண் குலத்தை மிகப்பெரிய அளவிற்கு மானமும் அறிவுமுள்ள மக்களாக மாற்றுவதை தன்னுடைய கடமையாக கருதிய பெரியாரை இவ்வளவு கொச்சைப்படுத்துறார். அப்படிப்பட்டவனை பார்த்து அவன் கூட 4 பேர் இருக்கிறான். அவனுக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவன் இருக்கிறான். அப்ப அரசியல் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? அறிவார்ந்த அரசியல் ஆயுது, அறிவார்ந்த பூமியா? இவ்வளவு மோசமான ஒருவனை கண்ட இடத்துல அடிக்கவனா கல்ல எடுத்து ஒரு வெறி நாய் நான் விட்டு வைப்போமா? அப்ப வெறி நாய் மாதிரி இந்த அரசியல்ல இருக்க வேண்டாத ஒருவன் அல்லவா? அப்ப பெரியார் பெண்களை இவ்வளவு கொச்சப்படுத்துறான்னு சொல்லி, பெரியார் மாதிரி பெண்களுடைய உரிமைக்காக பாடுபட்ட தலைவரே கிடையாது. நான் சொல்லுவேன், மதித்த தலைவர்களே கிடையாது. அவர் மாதிரி ஒரு திறந்த புத்தகம் வெளிப்படை தலைவர் கிடையாது. தான் மனைவி இறந்துடுறாங்க அன்னை நாகம்மையார். இறந்ததுக்காக ஒரு கண்ணீர் காவிய மாதிரி ஒரு இரங்கல் இலக்கியமாக பெரியார் எழுதுறார். நாகம்மாளோடு நான் வாழ்ந்த காலம், நாகம்மாளை எனக்கு மனைவியாக நான் நினைத்து அவங்களை மரியாதையா நடத்தியிருக்கிறேன்னா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையெல்லாம் நான் கொடுத்திருப்பேனா, அவங்களை நான் சமமா நடத்தியிருப்பேனா எனக்கே தெரியாது என்று சொல்றார். அப்ப ஒரு திறந்த புத்தகம் பெரியார். அது மட்டுமல்ல, இவர் ஒன்றும் அவங்களுக்கு பயிற்சியெல்லாம் கொடுக்கல பெரியார். இவர் விட்ட போராட்டங்களை, இவர் இல்லாத இடத்தை நிரப்பக்கூடிய பணியில அன்னை நாகம்மையார் இருந்திருக்கிறார். கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை தொடங்கியவர் பெரியார். தொடங்கிய உடனே அவரை கைது செய்து கோயம்புத்தூர் சிறையில் அடைத்து விட்டார்கள். அப்ப அந்த போராட்டம் அதோட முடிஞ்சு போச்சு, அப்படிதானே? ஆனா பெரியாருடைய மனைவி நாகம்மையாரும் பெரியாருடைய தங்கை கண்ணம்மாள் அவர்களும் அவங்க 10-50 பெண்களை அழைத்து கொண்டு போய் அந்த போராட்டத்தை தொடர்கிறார்கள். போட்டு உடைக்கிறாங்க கல்லு பண்ணலாம். அப்ப அந்த அளவுக்கு வீரியத்தோட அந்த போராட்டம் நடக்குது. வெள்ளைக்காரனுக்கு வர வேண்டிய வருமானம் வரல. வருமானம் வராதனால வெள்ளைக்காரன் சார்பில் காந்தியார்கிட்ட போய் ஒரு பஞ்சாயத்து மாதிரி ஒரு கேட்டுக்கிறாங்க. ஐயா, நீங்க மற்ற போராட்டம் நடத்துறீங்க சரி, உங்க விடுதலைக்கான போராட்டம், இந்த போராட்டத்தை கொஞ்சம் நிறுத்தி வைங்க, நாங்க பண்ண வேண்டிய வரி வசூல் பண்ண முடியுங்கன்னு வெள்ளைக்காரன் கேட்கலாம். அப்ப காந்தியார் சொல்றாரு, இந்தியா முழுக்க நடக்குது இந்த போராட்டம்,
இந்த போராட்டத்தை நிறுத்துவது என்பது என் கையில இல்லை. இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வீரியத்தோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சென்னை மாகாணத்தில் ஈரோட்டில் இருக்கக்கூடிய 2 பெண்மணிகள் கையிலே இருக்கிறது. அந்த 2 பெண்மணிகள் யாருன்னா, ஒருத்தவங்க நாகம்மையார், ஒருத்தவங்க கண்ணம்மா. அவர் கம்பன் வீட்டு கட்டுத்தறி கவிபாடு என்று சொல்வதை போல பெரியார் வீட்டு பெண்கள் கூட எவ்வளவு பொறுப்புணத்தோடு இருந்திருக்காங்க. இன்னைக்கு காங்கிரஸ் மற்ற கட்சிகளை பத்தி பெருமையா பேசுறோம், பெண்களுடைய பங்களிப்பு தான் நம்ம சொல்றோம்னா, அன்னைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினராக பெரியாருடைய வாழ்வழியர் அன்னை நாகம்மையார் அவர்கள் ஏஐசிசி மெம்பர் என்று சொல்வார்கள். அந்த பொறுப்பில் இருந்தவர் நாகம்மாள். மோதிலால் நேரு வந்து பெரியார் வீட்டில் வந்து தங்குறார். காந்தியார் வந்து பெரியார் காங்கிரஸ் குடிக்கிற காங்கிரஸ் எனக்கு வானான்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. போகும்பொழுது பெரியாரை பஞ்சாயத்து பண்ணி திரும்பவும் பெரியாரை காங்கிரஸ் கட்சிக்கு இழுப்பதற்காக, தக்க வைப்பதற்காக இந்த பஞ்சாயத்தை பண்றவர் யாரு, பேச்சுவார்த்தை நடத்தவர் யாருன்னா காந்தியார் நடத்துறார். காந்தியார் பெங்களூர்ல தங்கி கொண்டு பெரியாரை அழைத்து வர சொல்லி பெரியார்கிட்ட பேசுறார். பெரியார் எவ்வளவு நாள் சர்வீஸ் பண்ணிருக்காரு காங்கிரஸ் கட்சியில? 19 தான் காங்கிரஸ் கட்சியில சேர்றாரு பெரியார். இந்த பஞ்சாயத்து நடக்கிறது இப்ப 25. அப்ப 6 ஆண்டு காலத்தில் ஒரு தலைவர் எவ்வளவு வேகமா செயலாற்றி இருந்தால், எவ்வளவு உறுதிப்பாட்டோட செயலாற்றி இருந்தால், காந்தியாரே ஒரு கட்சியை விட்டு போயிடக்கூடாது, கட்சியில இருக்க வைக்கணும், தக்க வைக்கணும்ன்றதுக்காக பெரியார் இடத்துல பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னா எவ்வளவு பெரிய தலைவர் பெரியார். அந்த பெரியார இவன் சொல்றான் ஒரு காலி பைய அடிச்ச அடியில எல்லாம் அலண்டு போய் நிற்கலாமா, லூசு பைய. இன்னைக்கு நாடு என்னென்ன மோசமான போக்குகளை பார்க்க போகுதோ, இன்னும் என்னென்ன நிலைமைகள் மோசமடைய போகுதோ யார் அறிவார் அப்படின்ற மாதிரி இருக்கு இன்னைக்கு காலம். இப்படிப்பட்ட காலத்திலே பெண்களுடைய உரிமை குறித்து அதிகபட்சமாக சிந்தித்தது நாம சொல்லலை. இந்த கருத்து உலக அளவிலே பெண்களுடைய முன்னேற்றம் குறித்தும், வளர்ச்சி குறித்தும், விடுதலை குறித்தும், உரிமை குறித்தும் ஆய்வு செய்த பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி எழுதியிருக்கக்கூடிய பதிவை தான் நான் சொல்கிறேன். அவங்க வந்து உலகம் முழுக்க யாரெல்லாம் பெண்களுடைய உரிமைக்காக பாடுபட்டிருக்காங்க, பேசியிருக்கிறாங்க, போராடி இருக்காங்க அப்படின்ற ஆய்வை செய்த பொழுது அவங்களுக்கு அதிகபட்சமா அவர்களுடைய பார்வையிலே பட்டது பெரியாரை தான். அப்படிப்பட்ட பெரியாரை பெண்களை அவமதித்ததாகவோ, போகப் பொருளாக பாதித்ததாகவோ, கொச்சைப்படுத்தக்கூடிய அளவிலே இன்றைக்கு அரசியல் அநாகரிக போக்கு இருக்கிறது என்று சொன்னால், இதையெல்லாம் நீங்க இங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள், இயக்கத்துக்கு அப்பாற்பட்ட தோழர்கள் மற்றவர்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கணும். இப்படி ஒரு தலைவர் கிடைப்பாரா? இந்த தலைவர் அன்னைக்கு நீ பெரியாரின் பேரன் சொல்லி பாராட்டிய, உச்சி மோந்திய, உனக்கு மேடை அமைத்து கொடுத்தார்களே, இந்த கருப்பு சட்டக்காரன் இல்லைன்னா நீ பேச கத்துருப்பியா? நீ பேச்சாளர் நான் உருவாக்கி இருப்பாயா? ஒரு கெட்டவனுக்கு வாய்ப்பு கொடுத்த காரணத்தினால், பாத்திரம் அறிந்து பிச்சை இடாத காரணத்தினால், இப்படிப்பட்ட ஒரு மோசக்காரன் எல்லாம் இன்னைக்கு அரசியலிலே வந்து திராவிட இயக்கத்தை, அண்ணாவை, கலைஞரை, பெரியாரை, அம்பேத்கரை கொச்சைப்படுத்தக்கூடிய, கேவலப்படுத்தக்கூடிய போக்குகளை பார்க்கிறோம். இன்றைக்கு அவன்தான் பெண்களை போகப் பொருளாக பாவிக்கிறான். அவன் தான் பெண்களை, பல பெண்களை கெடுத்திருக்கிறான். அப்படி நம்பி போகிறார்கள். ஒரு பெண்ணு பெரிய மக்களால் அறியப்பட்ட ஒருத்தவர், அவருடைய மக, அந்த அம்மா உட்காந்து வாங்குகிறது இவருக்காக. எப்படிப்பட்டால் இவர் மீது இப்படி ஒரு நடவடிக்கை ஆஹா ஓஹோன்றாங்க. அப்ப இது எந்த அளவிற்கு